வணக்கம் நேயர்களே. குரல் பேசி தன் குரல் உயர்த்தி தமிழுக்கும் வள்ளுவ பெருந்தகைக்கும் பெருமை சேர்ப்பதற்காக வருகை புரிந்திருக்கும் இந்த மாணவ செல்வங்களை வரவேற்போம். இது ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகைச்சூடு. காவியப்பிரியா, ஒவ்வொரு போட்டியாளர்களுடைய திறனை பார்த்து வருகிறீர்கள். இப்போ உங்களுக்கான தருணம் இது. உங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்றத நம்ம கேட்போம். காவியப்பிரியாவுக்கான தலைப்பு கருமமே கட்டளைக்கல், 505வது குறள். நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். காதொளிரும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பின் மீதொளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பாரின்ப போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூடாமணியும் பொழியச் சூடி நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க என்று என்னை வாழ வைக்கும் தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். எல்லா மொழிகளிலும் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது இருக்கும், ஆனால் தமிழ் மொழியில்தான் பெற்றுக்கொள்வதற்கு எல்லாமே இருக்கிறது என்பதற்கு ஏற்றாற் போல வள்ளுவன் அருளி சென்ற திருக்குறளில் எனக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கும் குறள் ஏனை பெருமைக்கும் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். நாம் அடையும் பெருமைக்கும் சிறுமைக்கும் நாம் தான் காரணமே அன்றி அவை பிறரால் வருவன அல்ல என்பதனை உணர்ந்து கொண்டால் இங்கே பகைக்கும் பூசலுக்கும் சினத்திற்கும் வெறுப்பிற்கும் இடமே ஏற்படாது. நாம் அடையும் துன்பத்திற்கு வேறொருவரோ அல்லது வேறொன்றோதான் காரணம் என்று கருதுகிறோம். நடக்கும் போது கல் தடுக்கினால் கூட கல் மீதுதானே நமக்கு கோபம் வருகிறது. நம் கவனக்குறைவால் வருவது என்பதை நாம் சிந்திப்பதில்லையே. நாம் வாழ்வில் நாம் அடையும் பெருமைகளுக்கு நாம் தான் காரணம் என்று மார்தட்டி கூறிக்கொள்ளும் நாம் அடையும் சிறுமைகளுக்கும் நமது கருமமே கட்டளை கல்லாக அமைகிறது என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருடைய பெருமைக்கு அவரது கருமமே கட்டளை கல்லாக அமையும் என்று கூறினால் எனக்கு முதலில் நினைவுக்கு வருபவர் கர்ம வீரர் காமராசர் தான். அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது கட்டிய அணைகள் ஏராளம். அவ்வணைகளை கட்டி முடித்த பிறகு திட்டம் இவ்வளவு, செலவு இவ்வளவு, மீதம் இவ்வளவு என்று எழுதி வைத்திருப்பாராம். கோவிலுக்கு சிறிய குழல் விளக்கை அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு அதில் உபயம் என்று கொட்ட பெயர்த்து தங்கள் பெயரை முன்னிலைப்படுத்த நினைக்கும் இன்றைய மனிதர்களுக்கு மத்தியில் வாழ்நாள் முழுவதும் கர்ம வீரராக திகழ்ந்த காமராசரும் தனது சொத்தை எல்லாம் விற்று பெரியார் அணையை கட்டி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு வித்திட்ட பெண்ணிக்கும் இன்றும் மக்கள் மனதில் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களின் கருமமே இங்கு கட்டளை கல்லாக அமைகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். உங்கள் எண்ணங்களில் கவனமாக இருங்கள், ஏனென்றால் அவைதான் செயல்களாக போகின்றன. உங்கள் செயல்களில் கவனமாக இருங்கள், அவைதான் பழக்கங்களாக போகின்றன. உங்கள் பழக்கங்களில் கவனமாக இருங்கள், அவைதான் வழக்கங்களாக போகின்றன. உங்கள் வழக்கங்களில் கவனமாக இருங்கள், அவைதான் அறமாகவும் ஒழுக்கமாகவும் பண்பாடாகவும் மாறப்போகின்றன. அறநெறிப்பட்ட வாழ்க்கையை செயல்தான் ஏற்படுத்தி தரும் என்றாலும் எண்ணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எண்ணம் எந்த அளவுக்கு தெளிவுபடுகிறதோ வாழ்க்கை அந்த அளவுக்கு சிறப்பாக அமையும் என்பதையும் கருமமே வாழ்க்கையின் கட்டளை கல்லாக அமையும் என்பதையும் உணர்ந்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் காவியப்பிரியா. ஒரு பேச்சாளருக்கு பேச பேச எழுத்து நடை மாதிரி ஒரு பேச்சு நடை அமையும். சில தேர்ந்த பேச்சாளர்களிடம் கேட்கிற போது அந்த நடை நம்மை மயக்கும். இவருக்கு ஒரு சிறப்பான ஒரு பேச்சு மொழி நடை அமைந்திருக்கிறது. அதன் பொருட்டு வாழ்த்துக்கள். இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு மனைத்தக்கல் மாண்புடையல். அறம் சார்ந்த வாழ்வும் அன்பு சார்ந்த உறவும் தான் தமிழர் குடும்பங்களின் அடையாளம். இதற்கு அஸ்திவாரமே பெண்கள் தான். குடும்பங்களின் நிதியமைச்சராக இருக்கும் பெண்கள் கணவனின் வருமானத்திற்குட்பட்டு குடும்பங்களை சிக்கனமாக வழிநடத்த வேண்டும். ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழும் பழக்கத்தை வாழ்நாள் முழுமைக்கும் கடைபிடிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தால் பொருளாதார விபத்தில் சிக்காமல் தப்பித்துக் கொள்ளலாம். காசே நான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா. வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் இரண்டனா கடைசியில் துந்தனா துந்தனா என்ற இது போன்ற எண்ணற்ற பாடல் வரிகள் பணம் இல்லாமல் போனால் ஏற்படுகின்ற வலியையும் வேதனையும் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. பெண்கள் சாலையில் உள்ள வேக தடைகளையே வியாபார கடைகளாக மாற்றி பூவும் பழமும் விற்று குடும்ப மாண்பை காத்து வரும் நம் நாட்டில் ஒரு திருமணத்திற்கு செல்ல தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் மாதாந்திர தவணையில் 25,000 ஒருவேளை இரவு உறவினருக்கு இருவருக்கு மட்டும் 12,000 செலவு செய்யும் மனைவிகள் இந்த நாட்டிற்கும் வீட்டிற்கும் பேராபத்து என்பதனை பொறுப்புடன் பரவி செய்கிறேன். அம்பானி குடும்பமாவே இருந்தாலும் இது அனாவசிய செலவு தானங்க. எய்பிள்ளை பாக வருவாயில் 5 மெய்ப்பிணி செய்வரை விரைவில் கூட்டிடுக கைப்பொருள்வா இட்டில் உய்வா இடுக்க வீங்க விளையற்க வட்டல் மனைக்கிழவன் மாண்புகின்ற இந்நிலை பாடல் பணத்தை கையாளுவதில் இல்லாளின் பங்கு என்னவென்றும் கூறுகிறது. ஒரு மனையாளின் முக்கியமான மாண்பு என்ன? குழந்தைகளை சமுதாயத்திற்கு பயனுள்ளவர்களாக வளர்க்க வேண்டும். வரவு செலவு எழுதும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு தன் பிள்ளைகளுக்கும் இதனை கற்பிக்க வேண்டும். கடுகுதானே என்று அள்ளி போட்டு தாளிக்க கூடாது, எண்ணித்தான் போட வேண்டும். இருமணம் கலக்கும் திருமணத்தில் கூட குத்தாட்டமும் குதிரை சவாரியும் வட்டிக்கு கடன் வாங்கி விண்ணதிர வான வேடிக்கையும் தேவைதானா? இது போன்ற செயல்களுக்கெல்லாம் மனையால் தானே மடை போட வேண்டும்.
வாரியார் சுவாமிகள் மிகவும் அழகாக கூறுவார், எறும்பு பட்டாம்பூச்சியை போல் நாய் சிங்கத்தை போல் வாழ ஒருபோதும் ஆசைப்படவில்லை. ஆனா நம்மள பல பேர் அப்பளக்கட்டை கூட அடுத்த வீட்டுக்காரர் என்ன வாங்குறோன்னு அதான் வாங்கிட்டு இருக்கோம். ஒருத்தர் அவர் மனைவிக்கு பிறந்தநாள் பரிசா ஒரு புடவை எடுத்து கொடுக்குறாரு. அந்த அம்மா உடனே இந்த புடவை ரொம்ப நல்லா இருக்கே, எந்த கடையில் வாங்கினீங்கன்னு ஊரில் எல்லா துணி கடை பேரையும் சொல்றாரு. அவர் உடனே அலமாரிலாம் தான் எடுத்தேன் அப்படிங்கிறாரு. அந்த அம்மாக்கு தான் புடவை எதுனே தெரில. அந்த அம்மா புடவைக்கு மட்டுமே 3 அலமாரி வச்சிருக்கும் போல. அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. ₹1 செலவு செய்தால் கூட கடைசி தீக்குச்சியில் விளக்கை ஏற்றும் பொழுது எவ்வளவு கவனமாக ஏற்றுகிறோமோ அதே கவனத்தை கையாள வேண்டும் என்று கூறி, வள்ளுவம் கூறிய மாண்பின்படி குடும்பங்களை காத்து வரும் பெண்கள் தன் உடல் நலத்திலும் கவனத்தை செலுத்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி சொல்லிவிட்டாரு. ஏயா, நீங்க உறக்க பேசுனீங்களா இல்ல உறக்க இல்லைன்றதுக்காக பேசுனீங்களா? சொல்லணும்னு சொன்னீங்களா இல்ல அப்படி வளர்ந்த மாதிரி தெரியலையப்பா, உப்பு சப்பு இல்லாம அப்படி தெரியலையே. என்னதான் இருந்தாலும் இப்படி சொல்லியிருக்கலாமா? ஷர்மிளா பானு, தயாரா இருக்கீங்க, ஆயத்தமா இருக்கீங்க, எந்த தலைப்பு வந்தாலும் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறீர்கள். பார்ப்போம் உங்களுக்கான தலைப்பு என்ன. இவருக்கான தலைப்பு பொறுத்து ஆற்றும் பண்பே தலை. 579வது குறள். இன்று நான் உங்களிடம் பேச வந்துள்ள தலைப்பு பொறுத்தாற்று பண்பே தலை. முதலில் இந்த தலைப்பினை தேர்வு செய்தமைக்கு எனக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன் தெரியுமா? இன்றைய அவசர உலகில் மனிதர்கள் மத்தியில் பிறர் பேச்சிலும் செயலிலும் நடத்தும் விதத்தை மறைத்து வாழ்வதே பண்புதான் பொறுத்தாற்று பண்பு. சற்று யோசியுங்கள். இன்றைய அவசர உலகில் பொறுமையே பொறுமை இழுக்கும் வகையில் தான் தற்போது நம் அனைவருக்கும் தேவைப்படக்கூடிய ஒன்று பொறுமை. தாயின் 10 மாத பொறுமை மழலையானது, கல்லின் பொறுமை கருவறை சிலையானது, மழைத்துளையின் பொறுமை முத்தானது, புத்தரின் பொறுமை ஞானம் கிடைத்ததால் ஒருத்தாற்று பண்பினால் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்று பண்பே தலை. ஒருவர் மற்றவருக்கு செய்த தீங்கிற்காக அவருக்கு உடனே தண்டனை வழங்க வேண்டும் என்பதை விட்டு நாம் அதை பொறுத்துக் கொள்வதே தலை சிறந்த பண்பாகும். தற்காலத்தில் ஒருவர் மற்றவருக்கு சிறிய தவறு செய்தால் கூட உடனே தண்டனை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. ஆனால் திருவள்ளுவரோ எவர் ஒருவர் மற்றவரின் தீங்கினை பொறுத்துக் கொள்கிறாரோ அவரே தலை சிறந்த பண்பு என்கிறார். நாம் நிராகரிக்கப்பட வேண்டிய இடத்தில் நம் கோபம் கொள்வதை விட சிரித்த முகத்தை காட்டுவதே மிகச் சிறந்த பதிலடியாகும். எவர் ஒருவர் அதிகம் கோபம் கொள்கிறாரோ அவரது பார்வை திறன் குறையும் என்பதே உண்மை. ஆகையால் பொறுமையை இழக்காமல் பொறுமையுடன் இருப்பதே பொறுத்தாற்று பண்பே தலை. இவ்வளவு நேரம் எனக்கு பேச பொறுமையுடன் காத்திருந்த நடுவர்கள் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.